ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகா பிகா. ஓகே, இன்றைக்கி நம்ம வரைய போகிறது என்னதுன்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கு பதிலாக என்னோடய போக்கிமான் கலெக்ஷனையும் அதுக்கப்புறம் சில ட்ராயிங்ஸையும் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜோயோ இருக்க பாருங்கள். இதுதான் என்னோடய போக்கிமான் பாக்ஸ். நேற்று ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே சாதா கார்ட்ஸாக இருந்துச்சு, சில ரேர் கார்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போது இந்த பாக்ஸில் என்னோடய நிறைய ரேரான போக்கிமான் கார்ட்ஸ் நான் உள்ளே வச்சுருக்கேன். பார்க்குறீங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே அம்பிரியான். சில நான் ட்ரேட் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து. அம்பிரியான் விமேக்ஸ், அதுக்கப்புறம் யுஷிஃபு விமேக்ஸ், அதுவும் கோல்டு கலரில் கிடச்சிது. பார்த்திங்கன்னா அப்படியே மினுக்கும், அதுவும் எல்லாமே மினுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் யுஷிஃபு விமேக்ஸ். எனக்கு ரேப்பிட் ஸ்ட்ரைக் தான் அதிகமாக கிடச்சிருக்கு, சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் விமேக்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் டார்கோவிஷ் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. இது ஆஷ் அந்த இதில் பிடிச்சான், ஜேர்னிஸில் பிடிச்ச அந்த போக்கிமான். அதுக்கப்புறம் ஃப்ளைகான் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதோட இது ஒரு நோ வீக்னஸ் போக்கிமான். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸும் எதுவுமே இல்லை. ஆனால் நோ வீக்னஸ் போக்கிமானை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் இந்த ஃப்ளைகான், அதுவும் எனக்கு ஷைனிங்காக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுவும் என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கினது தான். என்னென்னு போட்டிருந்தா ஃப்ரான்ஸில் பார்த்தா இவ்வளோ பவர் அதிகமாக ஏற்றி வச்சுருக்காங்க, 5010ன்னு. கீழே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் சிம்சியர், இதுவும் அப்படியே மினுக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் கிராண்ட் புல் எனக்கு கிடச்சிது. மெமிகோ, அதுக்கப்புறம் போல்டியண்ட். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லியான் கூட அசிஸ்டண்ட் மாதிரி இருப்பாங்களே, அவங்க தான். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதான் மஸ்டர்ட், ரேப்பிட் ஸ்ட்ரைக் ஸ்டைல் மஸ்டர்ட். அவரோட கார்டு கூட நான் வச்சுருக்கேன் தனியாக. அதுக்கப்புறம் யுஷிஃபு வி சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் இதுதான் ஒன்றே கிடச்சிது. அதுக்கப்புறம் ரேப்பிட் ஸ்ட்ரைக்கில் சைவ்லியான் கிடச்சிது. வாவ், செமையாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு ரைக்கு கிடச்சிது எனக்கு. பார்த்திங்கனாவே தெரியும், அது இப்படி பண்ணும்போது அப்படி தண்டர்லாம் வெளியே வர மாதிரி இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு லூமினியான் கிடச்சிது. இதான் வி லூமினியான். நெக்ஸ்ட்டு ஜோல்டியான், அது யாருன்னு பார்த்தீங்களா? கேரி, ஆஷோட நண்பன் ஆகிட்டான் இப்போது, பரவாயில்ல. அதுக்கப்புறம் உரங்குரு, டன் டன் டன், உறங்குன்னு போட்டே உறங்கிட்டுருக்கு, டன் டன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிது இந்த ஹவுண்டூம், அதோட ட்ரெயினரோட கிடச்சிது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் எனக்கு டிடனே கிடச்சிது. அதோட கிளெமண்ட்டோட தங்கச்சி இருக்கிறாள் ப்ரௌனி, அவள் வளர்ந்துட்டா இந்த மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அப்படின்னு ஒரு நினைப்பு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இது ஹாலோ மின் ஷாவோ ரேபிட் ஸ்ட்ரைக், ஹாலோவில் கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஹாலோவில் கிடச்சிது, மெவாயில். செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அதை பல்லு பார்க்குறதுக்கு தான் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு $10, இதுதான் ஒரு $10 பிளாஸ்டோயிஸ் அண்ட் பில்பப் டாக் டீம் வித் ஷைனிங். வாவ், இந்த மாதிரி கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வி ஸ்டார் இப்போ தான் புதுசாக ரிலீஸ் ஆச்சு, அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஷைமின். அதுக்கப்புறம் விம் ஷாட், அதுக்கப்புறம் ஆர்கியஸ் கிடச்சிடுச்சு. இது 4 வச்சு செம்மையாக இது இருக்கும். இன்னும் 2 ஆர்கியஸ் வச்சுருந்தேன், அதை நான் ட்ரேட் பண்ணிட்டேன் சில போக்கிமானுக்காக. அதுக்கப்புறம் க்ளோரியா
ட்ரெயினர் கார்ட், சப்போர்ட்டர், அதுக்கப்புறம் காஃபே மாஸ்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. பாய் பாய்.